ஹாய். இன்னைக்கு ஆலங்குடி குரு கோயில் போயிருந்தோம். குரு பெயர்ச்சி நடந்திருந்ததுனால. மே 26 குரு பெயர்ச்சி. நாங்க வியாழக்கிழமை போனோம். 28ஆம் தேதி ஈவினிங்கா போனோம் சாயங்காலம். அன்னைக்கு பக்ரீத் ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ ஈவினிங்கா போகலாம் அப்படின்னு கிளம்பி போனோம். கிளம்பும்போது ஒரு 6 மணி இருக்கும். திருவாரூர்லேருந்து பைபாஸ் ரோட்டில் கும்பகோணத்துக்கு போகணும். போயிட்டு அங்கே ஒரு ரைட் சைட் கட்டு வரும். ஆலங்குடி கட்டு. அதில் போனோம்னா கோயிலுக்கு போயிடலாம். 33 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக. 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் பைபாஸ் ரோட்டில் போகும்போது. 5:30, 6 கிளம்பணும். போகும்போதே இருட்டிடுச்சு. இதான் இந்த கும்பகோணம் ரைட் சைட் கட்டு. ஆலங்குடி ரோடு வரும். இது ஒரு சின்ன கிராமம் அந்த சைடு. போயிட்டே இருந்தோம்னா ஆலங்குடி ரோட்லேயே ரைட் சைடு ஆலங்குடி ஆர்ச் வரும். அதுக்குள்ளே குரு கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் வரும். பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு ஆர்ச், ஆலங்குடி ஆர்ச் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டா கொஞ்சம் தூரத்துலேயே கோயில் வந்துடும். 2 பார்க்கிங் இருக்குது கோயிலுக்கு. கோயில் ஃப்ரண்ட்லேயே ஒரு பார்க்கிங்கு, இன்னொரு வாசல், கோயிலுக்கு இன்னொரு வாசல் ஒரு பார்க்கிங் இருக்குது. நாங்கள் இன்னொரு வாசல் வழியாக தான் போனோம். அங்கே பார்க்கிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே மணி 7:30 இருக்கும். 9 மணி வரைக்கும் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. 7:30க்கு போயிட்டு காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நுழையும் போதே லெஃப்ட் சைடு சப்தகன்னிகளுக்கு இருந்துச்சு. சப்தகன்னிகளுக்குள்ள இடம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நேராக உள்ளே போயாச்சு. கும்பல் அதிகமாக இல்லை. வெளியிலேருந்து பார்க்கும்போது அதிகமாக இல்லை. சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க நிறைய பேர். உள்ளே போய் பார்க்கும்போது தான் குரு பகவான் கிட்ட நிறைய கும்பல். ஒரு 50-60 பேர்கிட்ட நின்றுட்டுருந்தாங்க. நாங்கள் போகும் டைம் லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால ஸ்பெஷல் டிக்கெட் தான் வாங்கினோம். ஸ்பெஷல் டிக்கெட் ஒருத்தருக்கு 500 ரூபா. பசங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேருக்கு வாங்கிட்டு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 20-30 பேர் நின்றுட்டுருந்தாங்க. அங்கே குரு சன்னதிக்கிட்ட லைட்லாம் போட்டு சீரியல் செட்டிங்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. 500 ரூபா டிக்கெட் கொடுத்ததுக்கு இந்த கல்யாண வீட்டிலலாம் பை கொடுப்பாங்கள்ல, தேங்காய் போட்டு, அந்த மாதிரி ஒரு பேகு, ஜிஆர்டி பேகு கொடுத்தாங்க. சீல் போட்ட பேகு. அதுக்குள்ளே குரு பகவானோட ஃபோட்டோவும் விபூதி குங்குமமும் வச்சுருந்தாங்க. பிரசாதம், சாமியோட பிரசாதம் ஒரு பேகுக்கு அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். எங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறவங்க தான் இவங்களாம். நிறைய அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, அங்கேருந்துலாம் வந்திருந்தாங்க நிறைய பேர். இப்போ நிற்கிற இடத்துக்கும் ஒரு ரைட் சைடில் குரு பகவான் சன்னதி இருக்குது. இந்த பக்கம் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அவங்களோட சிலைகள் வச்சுருக்காங்க. நிறைய லிங்கம்லாம் இருந்துச்சு. அகத்தியர் லிங்கமும் இருந்துச்சு. அங்கே அகத்தியர் சிலையும் அங்கே இருந்துச்சு. கிட்டக்க போகும்போது நம்ம அங்கேயே தேங்காய் உடச்சிக்கணும், அர்ச்சனை பண்ணுறவங்க. வெயிட் பண்ணி கிட்டக்க போய் சாமியை பார்த்தோம். அங்கேயும் பசங்க விளாண்டுட்டு தான் நின்றுச்சுங்க. ஏறி கம்பியை பிடிச்சிட்டு தொங்குறது, இறங்குறது. சாமி ஃபோட்டோ நான் எடுக்கலை, சாமியை வீடியோ எடுக்கலை, ஃபோட்டோ தான் பின் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த அலங்காரத்தில் தான் இருந்தார் குரு பகவான், ஆலங்குடி குரு பகவான். திட்டையும் ரொம்ப ஸ்பெஷல். திட்டை வந்து தஞ்சாவூர் கிட்ட இருக்குது. எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடும் இங்கேருந்து அங்கே போக. இது கொஞ்சம் பக்கம், அதனால் இந்த கோயில் போயாச்சு. சாமி பார்த்துட்டு தட்சணை வைக்கவும் அவங்க துண்டு போட்டு விட்டாங்க.
3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு துண்டு. அத போட்டுட்டு எல்லாம் போஸ் குடுக்குறாங்க ஃபோட்டோக்கு, வீடியோக்கு. சாமி பார்த்துட்டு சைட்ல இறங்கி வரும்போது அங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க சாமிய. அத பார்த்துட்டு அப்படியே பிரகாரம் சுத்தி வந்தாச்சு. சுத்தி வரும்போது விளக்கு போடணும். ஃபர்ஸ்ட்டு குருவ தான் பார்த்தோம். பார்த்துட்டு வெளியில வரும்போது சிவனையும், பார்வதியும் பார்த்துட்டு அங்க விளக்கு போட்டாச்சு. பசங்க அங்கேயும் சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. அங்க இருக்கிற தூண் மேலலாம் ஏறி விளையாண்டுட்டு இருந்துங்க. நெறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால நெறைய பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அங்க. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா காத்தடிச்சது. காலையில இருக்கிற வெயிலுக்கு. அப்புறம் சுத்தி வந்து நந்தி, சிவபெருமான்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். பசங்க துண்டு கட்டி தலையில கட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. பார்த்துட்டு வெளியில கிளம்பியாச்சு நாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த குரு பெயர்ச்சி வந்து தோஷம் பரிகாரம் செய்ய வேண்டியவங்களுக்கு ஒவ்வொரு ராசி. இது உங்களுக்கு வந்து சில பேருக்கு நல்லாயிருக்கு, சில பேருக்கு இப்படி இருக்குது, இந்த ரீதியா நல்லாயிருக்கு. பணவரவு, அப்புறம் வேலை, குடும்பத்தில அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணு அந்த கட்டம் வயசு வச்சு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. நான் இது வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்தேன். அந்த பிக்சர் 2மே அட்டாச் பண்ணியிருக்கேன். இத பார்த்துக்கோங்க. எங்க வீட்ல 4 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு ராசியில இருக்கோம். 3 பேருக்கு பரிகாரம் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் போயிட்டு வந்தாச்சு. ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி குரு பெயர்ச்சிங்கிறாங்க. அப்புறம் ஜூன் 2 ஒரு குரு பெயர்ச்சிங்கிறாங்க. போயிட்டு வந்தாச்சு. அடுத்தது இது வந்து யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் எதில சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிற மாரி இது ஒண்ணு இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல. அதையும் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்க. இந்த வீடியோல எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.